அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் எதிர்பாராத திருப்பமா ஏமன்ல செயல்படக்கூடிய ஹவுதிஸ் அமைப்பு அதிரடியா ஒரு முடிவு அறிவிச்சிருக்காங்க. அவங்க பாப் எல் மந்தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதியோட மேற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நீரிணை, எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் சவுதியோட கிழக்கு பக்கத்துல ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குதோ அதுபோல இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு நீரிணை தான் அந்த பாப் எல் மந்தீப். அதை கடல் முற்றுகையிட போறோம், சவுதி அரேபியாவோட எந்த வணிக கப்பல்களுக்கும் அங்க அனுமதி இல்லை அப்படின்னு ஹவுதிஸ் அதிரடியா நேத்து அறிவிச்சிருக்காங்க. அறிவிக்கப்பட்ட இந்த நிமிஷத்திலிருந்து இது அமலுக்கு வருது அப்படின்னு ஹவுதிஸ் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணதன் மூலமா தன்னுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு மிக கடுமையான அடியை சவுதி சந்திச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த பக்கம் செங்கடல் வழியாகவும் ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படின்ற நிலைமை உருவாச்சு அப்படின்னா அது சவுதிக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும். ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு விஷயத்தை எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய வலிமை உள்ளது. உலகமே இது உற்று நோக்கிட்டு இருக்கு. பாப் எல் மந்தீப் முற்றுகையிடப்பட்டால், அதன் வழியாக வணிக கப்பல்கள் தொடர்ந்து போறது தடுத்து நிறுத்தப்பட்டால் ஐரோப்பிய நாடுகளில் அது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். முதல்ல ஹவுதிஸ் அமைப்போட சவுதி அரேபியாவுக்கு எதிரான அந்த கடல் முற்றுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஹவுதிஸுக்கும் சவுதி நாட்டுக்கும் இடையில உள்ள பகை அப்படிங்கிறதுக்கு பல வருஷ வரலாறு இருக்கு. ஏமன் நாட்டில் ஹவுதிஸ் அமைப்பு ஒரு செல்வாக்கான மக்கள் இயக்கமாக உருவாகி தலைநகரம் சனா உள்ளிட்ட பகுதிகளை அவங்க பிடிச்சப்போ அதை சவுதி விரும்பலை. அதுக்கு பிறகு யுஏஇ உள்ளிட்ட நாடுகளை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஏமன் மேலே ஒரு மிகப்பெரிய வாரை தொடுத்தாங்க. ஒரு சில வாரங்கள்லாம் அந்த சண்டை முடிஞ்சிடும், ஏமனை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்றது தான் சவுதி அரேபியாவோட நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் 4-5 வருஷம் நீண்டு தொடர்ந்த அந்த யுத்தத்தில் ஏமன் படுமோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. நேரடியாக போர்லையும் அங்கே மருந்து மாத்திரை கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம, நல்ல குடிநீர் கிடைக்காம, அதன் மூலமாக உருவான காலரா மாதிரியான நோய்கள் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் ஏமனில் கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் ஹவுதிஸ் அமைப்புக்கும் ஏமன் நாட்டு மக்களுக்கும் சவுதி அரேபியா அப்படின்ற நாட்டு மேலே இன்னை வரைக்கும் கொலை காண்டா இருக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். இது கடந்த காலம். இப்போ இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தை பொறுத்தவரையிலும் ஹவுதிஸ் அமைப்பு ஈரான் சப்போர்ட்டர்ஸ், அது உலகமே அறிஞ்சது தான். ஈரானுடைய அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஹவுதிஸ் ஒரு முக்கியமான அமைப்பு. அவங்க ஈரானுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ பிப்ரவரி 28 அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் கொண்டு போட்டு இந்த யுத்தத்தை தொடங்கி வச்சாலும் கூட ஹவுதிஸ் அமைப்பு ஈரானுக்கு சப்போர்ட்டாக பெரிய அளவுக்குலாம் எதுவும் பண்ணிடல. அப்பப்போ அந்த பாப் எல் மந்தீப் அப்படின்ற அந்த நீரிணையை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பயமுறுத்திட்டே இருந்தாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணலை. அந்த வழியாக பாஸ் பண்ணி போன சில அமெரிக்க நாட்டை சேர்ந்த வணிக கப்பல்கள் மீது 1-2 தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவோட தான் அது நின்றுச்சு. இப்போது அதுக்கு பிறகுதான் அந்த அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் பேச்சுவார்த்தை எல்லாம் போணுச்சு. பாகிஸ்தான் தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை, அது தோல்வி. அப்புறம் சுவிட்சர்லாந்து தலைநகரத்தில் 2 பேரும் சேர்ந்து போன ஜூன் 18 ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. 60 நாட்கள் வரைக்கும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு 60 நாட்களுக்குள்ள ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை அரைவு பண்ணலாம் அப்படின்றது அதனுடைய முடிவாக இருந்துச்சு. ஆனால் அது 20 நாள் கூட நீடிக்கல. அடுத்த 20 நாளில் அந்த யுத்தம் தொடங்கி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு அவருடைய உடல் இவ்வளவு காலம் கழிச்சு இப்போ சமீபத்தில் அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த அடக்க நிகழ்வுக்கு ஹவுதிஸ் அமைப்பிலிருந்து சில முக்கியமான நபர்கள் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு மறுபடியும் அவங்க ஏமனுக்கு வரணும். அப்படி வரும்போது ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு பயணிகள் விமானம் தான் அவங்கள கொண்டு ஏமனோட அந்த சனா நகரத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் கொண்டாந்து இறக்கி விடணும். அப்படி அந்த விமானம் தரையிறங்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தரையிறங்க விடாமல் செய்யும் நோக்கத்தோட சவுதி அரேபியா அந்த விமான நிலையத்தோட ஓடுபாதை மேலே கொண்டு போட்டாங்க. அதன் காரணமாக அவங்க வேறொரு நகரத்தோட விமான நிலையத்தில் தான் போய் லேண்ட் ஆக வேண்டியிருந்துச்சு. இது ஹவுதிஸுக்கு பயங்கரமான கடுப்பு ஏற்படுத்திருச்சு. உடனடியாக சவுதி அரேபியா நாட்டில் இருக்கிற அப்பா விமான நிலையத்தின் மீது பதில் தாக்குதல் நடத்தினாங்க. தொடர்ந்து 2 தரப்புமே சின்னதாக தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனுடைய விளைவாக தான் இப்போ அந்த பாப் எல் மந்தீப் அப்படின்ற நீரிணையை நாங்கள் கடல் முற்றுகையிட போகிறோம், சவுதி அரேபியா நாட்டுக்கு சொந்தமான எந்த விதமான கப்பல்களையும் அதன் வழியாக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஹவுதிஸ் அமைப்பு அறிவிச்சிருக்கு. மற்ற நாட்டு கப்பல்கள் அனுமதிக்கப்படுமா இல்லையா அப்படின்றத பற்றின கிளாரிட்டி அவங்கள்ட்ட இல்லை. அவங்க சொன்னதில் சவுதி அரேபியாவோட கப்பல்கள் மட்டும் அங்கே விடமாட்டோம் அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. இது சவுதிக்கு மிகப்பெரிய பேரிடி. வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் அப்படின்றது சவுதி. பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் சவுதியிலிருந்து கச்சா எண்ணெய் போகுது, எல்என்ஜி கேஸ் போகுது, இன்னும் எவ்வளோ உர தயாரிப்புக்கான அந்த கச்சா பொருட்கள் போகுது, நிறைய போகுது. அப்புறம் சவுதிக்கு தேவையான கட்டுமான பொருட்கள், தொழில் நிறுவனங்களுக்கான பொருட்கள், உணவுப் பொருட்கள், இதெல்லாம் மற்ற நாடுகள்லேருந்து இந்த நீரிணை வழியாக தான் நாட்டுக்குள்ளே போகணும். இது எல்லாத்துக்குமே இந்த நீரிணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று இந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், அந்த பக்கம் பாப் எல் மந்தீப், ரெண்டுமே முக்கியம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை இந்த ஈரான் யுத்தத்துக்கு பிறகு ஈரான்
முழுமையாக அதனுடைய ஆதிக்கத்தை தன்னோட கையில் எடுத்துருச்சு. இப்போ வரைக்கும் ஈரான் கண்ட்ரோலில் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குது. இப்போ 2வது கட்டமாக தொடங்கி நடந்துகிட்டு இருக்க யுத்தத்தில் கம்ப்ளீட்டாக மறுபடியும் ஈரான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி மொத்தமாக அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவோட கச்சா எண்ணெயை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக அவங்க வெளில கொண்டு போக முடியாது. அவங்களோட பெரும்பகுதி எண்ணெய் ஏற்றுமதிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அது கம்ப்ளீட்டாக வந்து இப்போ பிளாக் அவுட் ஆகிடுச்சு. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இருக்கிற இந்த பாபில் மண்டீப் அப்படின்ற இன்னொரு நீரிணை. இது நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். சவுதி அரேபியாவோட மேற்கு பகுதிக்கும் அந்த பக்கம் ஆப்பிரிக்காவோட எல்லைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 26 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு குறுகலான கடல் வழி இது. அதை கிராஸ் பண்ணி தான் செங்கடலுக்கு போகணும். செங்கடலை கிராஸ் பண்ணி தான் சூயஸ் கால்வாய்க்கு போகணும். அதன் வழியாக அப்படியே ஐரோப்பிய நாடுகளுக்கு போவாங்க. இன்னைக்கு உலக வர்த்தகத்தோட 3/4 மேலே சூயஸ் கால்வாய் வழியாக தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டுருக்கு. குறிப்பாக ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எதையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சூயஸ் கால்வாய் வழியாக தான் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூயஸ் கால்வாயை ரீச் பண்ணணும் அப்படின்னா செங்கடலை ரீச் பண்ணணும். செங்கடலுக்குள்ளே உள்ளே போகணுன்னா இந்த ஆடன் வளைகுடா அப்படின்ற இதன் வழியாக தான் கிராஸ் பண்ணி ஆகணும். அதாவது இந்த பாபெல் மண்டீப் அப்படின்றத நீரினை கிராஸ் பண்ணி தான் அது அந்த பக்கம் செங்கடலுக்குள்ளே போயாகணும். அதை இப்போ ஹவுதிஸ் வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏடன் நாட்டோட பெரும்பகுதி இப்போ ஹவுதிஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த நீரிணைக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாவும் ஹவுதிஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. தலைநகரம் சனா கூட அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் ஹவுதிஸ் அமைப்பு இதை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு மிரட்டல் இல்லை. அவங்களால அது முடியும். அவங்க ஏற்கனவே அதை வந்து சில கப்பல்களில் தாக்குதல் நடத்தி டெமோ போல் காட்டவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டா சவுதிக்கு இன்னும் குறவலையை பிடிச்ச மாதிரி ஆயிடும். அந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸும் க்ளோஸு, இந்த பக்கம் இதுவும் க்ளோஸ். இதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இதுக்கு மேலே உள்ள பகுதி வழியாக செங்கடலுக்குள்ள உள்ள வந்து சில ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். பட் சவுதி அரேபியாவோட கச்சா எண்ணெய் பொருட்கள்ங்கிறது வெறுமனே ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும் போகல. இந்த பக்கம் ஆசிய நாடுகள் அந்த பாபெல் மண்டீப் வழியாக வெளில வந்து பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதை பண்ணணும் அப்படின்னாக்க இந்த நீரிணை வழியாக வெளில வந்து ஆகணும். இல்லைன்னா அந்த செங்கடலுக்குள்ளேயே லாக் ஆகி போன மாதிரி ஆகிடும். ஸோ சவுதி அரேபியாவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு. அந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் என்னைக்கு இருந்தாலும் ஈரான் மூலமாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத பல காலத்துக்கு முன்னாடியே யூகிச்ச சவுதி அரேபியா பெரிய பெரிய குழாய்களை பதிச்சு இந்த பக்கம் யான்பு துறைமுகம், ஜெத்தா துறைமுகம் இந்த பக்கம் கொண்டு வந்து செங்கடல் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பைப்லைன் ஸ்கீம் ஒன்று அவங்க செயல்படுத்தினாங்க. அதன் வழியாக ஒரு கணிசமான தொகை கச்சா எண்ணெயை அந்த பைப்லைன் வழியாக கொண்டு போகிறாங்க. அப்படி பைப்லைன் வழியாக கொண்டு வந்து இந்த யான்பு, ஜெத்தா துறைமுகங்களில் இருக்கிற கப்பல்களில் அதை ஏற்றி அப்படி தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் இப்போ அதுக்கும் பிரச்சனை. என்னதான் பைப்லைன் வழியாக கொண்டு வந்து கப்பலில் ஏற்றினாலும் அது வெளில வரணும்ல, மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல. ஸோ அதுவும் இப்போ முடக்கப்பட்டுரும். ஸோ சவுதி அரேபியாவோட மாற்று திட்டமும் கூட இதில் செல்லுபடி ஆகாது. இது வெறுமனே அவங்களுடைய பொருட்களை வெளில எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றது மட்டுமே இதில் பிரச்சனை இல்லை. மற்ற நாடுகளிலிருந்து உள்ளே போக வேண்டிய பொருட்களும் கம்ப்ளீட்டாக அடப்பட்டுரும். சவுதி அரேபியான்றது ஒரு பாலைவன நாடு, பெரிய அளவுக்கு விவசாயம் கிடையாது. அதனுடைய உணவுப் பொருட்களுக்கு மற்ற நாடுகளுடைய இறக்குமதியை சார்ந்து தான் அந்த நாடு இருக்குது. அப்படிங்கும்போது இறக்குமதியும் கடுமையாக பாதிக்கப்படும். கையிருப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காலம் வரைக்கும் இது ஓட்ட முடியும். மற்றபடி இது பிரச்சனை தான். இப்போது இது நேரடியாக சவுதி அரேபியா மீதான நெருக்கடி மட்டுமா அப்படின்னா உடனடியாக சவுதி அரேபியாவுக்கான நெருக்கடி. ஆனால் இது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய அழுத்தம். அமெரிக்கா ஈரான் மீது நடத்துகிற இந்த யுத்தத்திலிருந்து அவங்க பின்வாங்கணும், வெளில போகணும். அதற்கு அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா நாடுகளுக்கு ஈரான் வந்து தன்னுடைய ப்ராக்ஸி அமைப்புகளை பயன்படுத்தி இந்த ப்ரெஷரை கொடுக்குது. ஹவுதிஸை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு நேரடியாக சவுதி அரேபியா மேலே ஒரு பகை இருக்குது. அதனால தான் இந்த நீரிணை முற்றுகையை அறிவிக்கும் போது ஹவுதிஸ் அமைப்போட ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி என்ன சொல்கிறாருன்னா, இது கண்ணுக்கு கண் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கை. அவங்க சனா விமான நிலையத்தை தாக்குனது அப்படிங்கிறது ஒரு முற்றுகைன்ற கணக்கில் தான் வரும். அதனால தான் நாங்கள் பாபில் மண்டீப்பை முற்றுகையிடுறோம். சவுதி இதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். நாங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, இதை கண்டிப்பாக தீவிரமாக நிறைவேற்றுவோம் அப்படின்றது போல் அதனுடைய ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஹவுதிஸை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஈரானுடைய ப்ராக்ஸி அமைப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி 2 பேருக்கு இடையில் மத அடிப்படையிலான ஒற்றுமை இருக்குது. ரெண்டு ஏரியாவில் இருக்கிறது ஷியா பிரிவு முஸ்லீம்கள். மேற்கொண்டு ஹவுதிஸுக்கு தேவையான ஆயுத சப்ளையிலிருந்து கடந்த காலத்தில் எவ்வளவோ நிதி உதவிகளை, பல வகையான உதவிகளை ஈரான் வந்து தொடர்ந்து ஹவுதிஸுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் ஈரானுடைய நோக்கத்தை நிறைவேற்ற எல்லா வகையிலும் ஹவுதிஸ் அமைப்பு துணையாக இருப்பாங்க அப்படின்றது உறுதி. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த பாபெல் மண்டீப் முற்றுகை அப்படிங்கிறது சவுதிக்கு இறக்கப்பட்ட பேரிடி அப்படின்னு தான் சொல்லணும்.